ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பழம்னு தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பாருங்கள், பழம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே விற்கிறாங்க. நீங்கள் அடித்து பார்த்தாலே தெரியும். இதுலேயுமே அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. எங்களுக்கு எப்படியே தப்பி தவிர இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பழம் மட்டும் தெரிஞ்சிருக்குது. நல்லா ஸ்வீட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி நெருன்னு சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாக்கிங் வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அரிதான பழங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது வந்து நம்ம பிடிங்கிட்டு போய் நல்லா நீட்டாக தண்ணி வச்சு கழுவி தான் சாப்பிடணும். ஏன்னா ரோட்டோடங்களில் கிடைக்கிறது இல்லையா, அதான் ஏதாவது யூரின் போயிருப்பாங்க, மாடு இப்படி ஏதாவது இருக்கும். நம்ம நீட்டாக கழுவி தான் சாப்பிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே இருந்தால் பரவாயில்ல. இப்போ கோவா பழம்னா மேலே இதில் தொங்கும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து டஸ்ட் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மண்ணாக வந்து சேர்ந்துருக்கும். அதனால் இதில் டஸ்ட் நிறைய இருக்கும். நாங்கள் தோலெல்லாம் உரிச்சிட்டோம். இதில் வீட்டில் போய் நாங்கள் கழுவி வாஷ் பண்ணி சாப்பிடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பழம் பிடிக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.